விஆர் நாலேஜ் எட்டுஜ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பேன் கார்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பேன் கார்டு விண்ணப்பித்து தர வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9566501295 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பேன் கார்டை பெற முடியும். ஓகே, முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் PSA ஆன்லைன் UTIன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஏஜெண்டிடம் பெற்ற யூசர் ஐடியையும் இந்த இடத்துல பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கூட இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள நியூ பேனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேன் அப்ளிகேஷன் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பேனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரியான பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ, அதாவது கம்பெனி பேன் கார்டு அல்லது தனிநபர் பேன் கார்டு அல்லது ட்ரஸ்ட் பேன் கார்டு போன்று நீங்கள் எந்த பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் நார்மலாக ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாக பேன் கார்டு அப்ளை பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இண்டிவிஜுவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் NRI கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு SR நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் மற்றும் ஃபிசிக்கல் பேன் கார்டு இரண்டும் வேண்டும் என்றால் இந்த ஆப்ஷனையும், அல்லது பேன் மட்டும் போதும் என்றால் இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய டைட்டிலையும், இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமையும், இந்த இடத்துல உங்களுடைய மிடில் நேமையும், இந்த இடத்துல உங்களுடைய லாஸ்ட் நேமையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேம் பேன் கார்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பெயர் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு SR நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்சின்னு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ரெசிடென்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெசிடெண்ட் ஸ்டேட் என்னும் இடத்துல தமிழ்நாடு என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் என்னும் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெளியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மீண்டும் கன்ஃபர்மேஷனுக்காக ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அதை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஓகே என்பதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள மாதிரி இந்த இடத்துல நேமை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக உங்களுடைய ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரையும், இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல உங்களுடைய மதர் நேமை கொடுக்க போகிறீர்கள் என்றால் இந்த செக் பாக்ஸையும், ஃபாதர் நேமை கொடுக்க போகிறீர்கள் என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னும் இடத்தில் உங்களுக்கான வருமானம் இதில் எந்த ஆப்ஷன் மூலமாக வருகிறதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் செலக்ட் கெப்பாசிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃபுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் பிளேஸில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் உள்ள சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஷோ ஆகும். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உள்ள அப்ளிகேஷன் நம்பரை வைத்து தான் உங்களுடைய பேன் கார்டு என்ன ஸ்டேஜில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண ஹோம் பேஜில் உள்ள நியூ பேனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் உள்ள அப்லோட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவதற்கான பேஜ் ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள கிராப் அண்ட் அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைத்துள்ள உங்களுடைய பேன் கார்டு ஃபார்மை ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஃபோட்டோ ஒட்டப்பட்டுள்ள ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் தெரிவது போன்று ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து
அப்லோட் பிக்சர் அண்ட் சிக்னேச்சர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.